ஸ்ரீ ஜெயமல்லர் கதை. மேடம் நகரிலே ஜெயமல்லர் என்பவர் அரசு செலுத்தி வந்தார். இவர் சிறந்த தெய்வபக்தர். அதிகாலையில் எழுந்து நீராடி திருமாலுக்கு ஆராதனை செய்து பூஜை முடித்து சமாதியில் அமருவார். அந்த சமயம் யாரும் வந்து அவரது நிஷ்டையை கலைக்கக்கூடாதென்று கடுமையான உத்தரவிட்டிருந்தார். இவருக்கு ஒரு அருமை தம்பி. தமையனுக்கு நேர்மாறான குணமுடையவன். உலகில் உள்ள எல்லா துர்க்குணங்களுக்கும் உறைவிடமானவன். அதற்கேற்ற மணியான நண்பர்கள் அவனுக்கு உண்டு. தமையன் அரசாள்வது அவனுக்கு சற்றும் விருப்பமில்லை. நண்பர்களது தூண்டுகோலின் பேல் தனக்கு அரசை பகிர்ந்து அளிக்கும்படி கேட்டான். அவருக்கோ இவனுடைய குணங்கள் எல்லாம் தெரியும். என்றாலும் இவன் மனம் மாறி நல்வழிப்படும்படி இனிய சொற்களால் சமாதானம் செய்து, நீ இன்னும் சில வருடங்களில் அரசுரிமை ஏற்க தகுதி உடையவனாக ஆனால் நாட்டையே உனக்கு அளித்துவிட்டு நான் தவம் செய்யப் போகிறேன் என்றார். அவர் உண்மையிலேயே தம்பி திருந்தி வந்தால் அவனுக்கு அரசை அளித்துவிடலாம் என்றே நினைத்தார். ஆனால் தம்பியோ இதை நம்பவில்லை. ஆகவே யாரையாவது சேர்த்துக்கொண்டு தமையன் மீது படையெடுக்கலாம் என்று துணை தேடலானான். ஜெயமல்லரது நல்ல அரசாட்சியும் நல்ல குணங்களும் அண்டை அயலில் உள்ள சிற்றரசர்களையெல்லாம் அவர்பால் அன்பு கொள்ளச் செய்தன. ஆகவே அவருக்கு பகைவரே ஒருவரும் இல்லை. மேலும் அவர் தற்காப்புக்கென்று பெரும் படையும் வைத்திருக்கவில்லை. அன்பினாலேயே பகைமையை வெல்ல முடியும் என்பதே அவர் கொள்கை. ஆகவே சுற்றுப்புறங்களிலே துணை தேடப் புகுந்த தம்பி அரசர்களிடையே தன் தமையனுக்கு இருக்கும் மதிப்பைக் கண்டு பிரமித்துப் போனான். மெல்ல மெல்ல முயற்சி செய்து ஆசைகளினால் வசப்படுத்தி சிலரை துணை சேர்த்து கொண்டான். திடீரென்று ஒரு நாள் 4 வகை சேனைகளும் மேடம் நகரை முற்றுகையிட்டன. இனி தனக்கே அரசு என்று மனப்பால் குடித்தான் தம்பி. முற்றுகையிட்ட நேரம் அதிகாலை. ஆகவே ஜெயமல்லர் வழக்கம்போல் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அரசனது அனுமதி பெறாமலேயே மந்திரிகள் எதிர்க்க முன்வந்தனர். அதிகம் போர் பயிற்சி இல்லாத காரணத்தினால் வெகு சீக்கிரத்திலேயே பின்வாங்க நேரிட்டது. பகைவர் படை வெற்றி முழக்கத்தோடு முன்னேறி வந்து கொண்டிருந்தது. இவர்கள் கோட்டை கதவை தாளிட்டு கோட்டைக்குள் இருந்தபடியே போர் புரிய சித்தமாயினர். மந்திரிகளுள் முதியவர் ராஜமாதாவை அணுகி, தாயே, விரைவில் பகைவர் கோட்டைக்குள் புகக்கூடும். அரசரோ நிஷ்டையில் இருக்கிறார், என்ன செய்வது என்றார். முதியவரான ராஜமாதா தம் தனையனான ஜெயமல்லரை அணுகி உரத்த குரலில் அழைத்தார். அவரோ அசையவில்லை. இந்த நெருக்கடியான நிலையில் கடமையை காற்றிலே விட்டுவிட்டு என்ன தியானமும் யோகமும் என்று கடிந்து கொண்டார். அங்கே பகைவர்கள் ஜெயகோஷத்துடன் கோட்டை சுவரின் அருகே வந்து கொண்டிருக்கின்றனர் ஆயிற்று. இன்னும் சில வினாடிகள். ஏணிகளின் மீது ஏறுவர் சிலர். கோட்டை கதவுகளை தகர்ப்பர் சிலர். இந்த நிலையிலேதான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கதவை உடைத்துக்கொண்டு வரும் சிரமம் எதற்கு? தைரியமுள்ளவர்கள் உள்ளே வரலாம் என்று ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. யாரது, ஜெயமல்லரது குரலா என்று படைகள் நாற்புறமும் திரும்பி பார்த்தன. மணிகளும் இரும்பு சங்கிலிகளும் சலார் சலார் என்று ஒலிக்க கதவு இடியோசை போன்ற ஓசையுடன் திறக்கப்பட்டது. கோட்டை வாயிலின் படியிலே கம்பீரமாக நின்று வாள் சுழற்றும் அந்த கரிய வீரன் யார்? கையிலே ஒரே ஒரு இரும்பு தண்டம். குகையிலிருந்து கிளம்பும் சிம்மம் போல் கோட்டை வாயிலில் இருந்து அவன் பகைவர் கூட்டத்துக்குள் புகுந்தான். எதிரியின் படைகள் இவன் பித்தனோ என்றன. ஒருவனே எதிர்த்து வெற்றி காணலாம் என்று வருகிறான், ஐயோ பாவம் என்றது மற்றொரு புறம். இவர்கள் பேசி முடியுமுன் போர் மூண்டது. நீல நிறமுள்ள அந்த வீரனது தண்டம் ஒன்றே எல்லா ஆயுதங்களுக்கும் பதில் அளித்தது. சூரியன் உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தான். இறந்தவர் போக எஞ்சியவர் உயிர் பிழைத்தால் போதுமென்று ஓடி ஒளிந்தனர். கடைசியிலே எஞ்சி நின்றவர்
ஜெயமல்லரது தம்பி ஒருவனும் கரிய வீரனுமே. இதுவரை தமக்கு ஒரு சிறிதும் இடமளிக்காது தானே நின்று அத்தனை படைகளையும் மாய்த்த அந்த மாவீரனை ஜெயமல்லருடைய வீரர்களும் மந்திரிகளும் திறந்தவாய் மூடாது பார்த்தனர். அதே சமயத்தில் ஜெயமல்லரது தம்பியை கையை பிடித்து இழுத்து வந்து மந்திரிகளின் முன்பு நிறுத்தி, இதோ பாருங்கள் என்று சொல்லி மறைந்து போனான் அந்த நீல வீரன். மந்திரிகளில் ஒருவர் அவன் கைகளிலே விளங்கிட்டு சேனாபதியிடம் ஒப்புவித்து அரண்மனை சென்று உள்ளே புகவும் ஜெயமல்லர் நிஷ்டை தெளிந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. ஒரு சில ஜாமங்களுக்குள்ளே நேர்ந்த பெரும் போரும் அதில் எதிர்பாராத வகையில் தமக்கு ஏற்பட்ட வெற்றியையும் கேட்டு அவர் அயர்ந்து போனார். என்ன நீள வீரனா? ஒருவனை வென்றானா? அது எந்த மானுடனும் அல்லன். இறைவன் என் பொருட்டு பாதசாரியாய் வந்து தண்டு ஒன்றே ஏந்தி போர் புரிந்தானா? அடடா, இப்படிப்பட்ட அபச்சாரமும் செய்ய நேர்ந்ததே. நான் சுகமாக அரண்மனையிலே உட்கார்ந்திருக்க தாங்கள் இப்படிப்பட்டதொரு பெரும்போரை தனியே செய்ய இடமளித்த பாவியானேனே. பாபி என்று நினைத்த என் தம்பிக்கு தங்கள் திவ்ய சேவை கிடைத்ததே, அடியேனுக்கு அதுவும் கிடைக்கவில்லையே என்று கதறி கண்ணீர் உகுத்தார் ஜெயமல்லர். இறைவனது திருவுருவம் ஜெயமல்லரது கண்களுக்கு புலனாயிற்று. இரு கரங்களையும் நீட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டார் ஜெயமல்லர். ஜெயமல்லரது தம்பி தானே மனம் கசிந்து திருந்தி நல்வழிப்பட்டான். ஜெயமல்லர் பொற்கோயில் ஒன்று நிரூபித்து இறைவனை அதில் எழுந்தருளச் செய்து வழிபடலானார். விசித்திரமான அந்த கோயில் மேல் உப்பெரிக்கைதான் இறைவனுக்கு உறைவிடம். நூலேணி வழி சென்றே இறைவனை பூஷித்து வழிபட வேண்டும். இந்த அற்புதமான கோயிலிலே நெடுங்காலம் பூசித்து வழிபட்டு அரசாட்சியையும் நல்ல முறையில் நடத்தி பின் தம்பிக்கே முடிசூட்டி இறைவனுக்கே பணி செய்து வாழலானார் ஜெயமல்லர்.